அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் ஒரு புதிய வீடியோட உங்களை சந்திக்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள் போகலாம். இன்றைக்கு தோசைக்கு நாங்கள் உளுந்தொண்டு ஊற வச்சாமைக்கு எப்படி இந்த தோசை செய்கிறது, அடுத்து இந்த தோசை நல்லா சாஃப்டாக வாரது எப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த தோசை செய்கிறண்டாலும் இட்லி செய்கிறண்டாலும் நாங்கள் அரிசி உளுந்து அரிசி எல்லாம் நாங்கள் ஊற வச்சணும். இந்த உளுந்து அரிசி ஊற வச்சாமல் நீங்கள் எப்படி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் முதல் வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போ இந்த உளுந்து அரிசி நாங்கள் பவுடர் பண்ணி வச்சுன்னு எங்களுக்கு ஒரு பொட்டில் வச்சுருந்தா எங்களுக்கு இட்லிக்கு தோசைக்கு இதுகளுக்கெல்லாம் எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலும். இல்லைன்னா நாங்கள் அரை மணித்தாலும் இல்லைன்னா 3 மணித்தாலும் 2 மணித்தாலும் ஊற வச்சுக்கணும் இந்த அரிசிகள். இப்போ உங்களுக்கு இது அரிசி ஊற வச்சாமைக்கு உங்களுக்கு இப்படி பொட்டில் இருந்தால் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தோசை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் நான் அரிசி மா தான் எடுத்துனேன். பச்சை அரிசி மா தான் ஃப்ரிட்ஜில் இருந்தது. அது ஒரு கப்பளவு அரிசி மா எடுத்துனேன். அதோட ஒரு கப்பளவு கோதுமை ஒன்று 2 ஒன்று எடுத்துனேன். எடுத்த பிறகு இதோட உளுந்து மா ஒரு 3-4 கரண்டி எடுத்துனேன், டேபிள் ஸ்பூன் எடுத்து இதையும் ரெண்டெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இதோட நாங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இட்லி மா தோசை மா எந்த அளவுக்கு நீங்கள் மா பனைஞ்சிருக்கோ அது போல் இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கரண்டியால் கலந்துட்ட போகிறோம். நீங்கள் நல்லா கையாலே அப்படி கலந்துட்டுக்கணும். சில நேரம் காலை சாப்பாட்டுக்காக உளுந்து ஊற வச்சு இட்லி மா செய்ய டைம் இல்லை, இல்லாட்டி ஞாபகம் இல்லைன்னா உங்களுக்கு டக்குன்னு இப்படி ஒரு கரண்டி எடுத்து போட்டாலே உங்களுக்கு இட்லி மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு நைட்டே படுக்க போசல. இப்போ நான் அந்த இரவு தான் இதை செஞ்சு வச்சுட்டேன். இப்படி மாவு நல்லா கலந்துட்டு வச்சுட்டேன். காலையில் எனக்கு தோசை ஊற்றி செய்யணும். தோசைண்டா அப்படின்னா ஸ்கூல் சாப்பாட்டுக்காக தான் ஃபுல் லன்ச் பாக்ஸ் போட்டு அனுப்புறதுக்காக இப்போ உங்களுக்கு இது தண்ணி பதம் மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் மாவு போட்டு நல்லா கலந்துட்டுக்கோங்க. நீங்கள் உங்களோட தோசை மாவு எப்படி வரணுமோ அது போல் தான் இதையும் கலந்துட்டுக்கணும். அந்த பதத்துக்கு நல்லா அப்படி கலந்துட்ட அப்புறம் இதை அப்படியே மூடி போட்டு ஓவர் நைட் அப்படியே மூடி வச்சுட்டு, இல்லைன்னா நீங்கள் பகல் இரவே செய்தோன்னா பகல் முழுக்க அப்படியே ஊற வச்சுடுங்க மாவை. இப்போ இதை அவங்களுக்கு வெளியிலேயும் வச்சுக்கலும், இல்லைன்னா ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலும் இந்த உளுந்து மாவை. இப்போ காலையிலேருந்து பார்த்தேன் மாவை எப்படின்ட்டு நல்லா புளிச்சு வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு காட்டினேன் எப்படின்ட்டு நல்லா நுரையா இருந்துச்சு. அப்போ இது இட்லி உங்களுக்கு தோசை எது வேண்டாலும் ஊற்றி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் அன்றைக்கி தோசை தான் சுட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ இதோட நான் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ நான் இப்போ இதோட ஒரு கரண்டி மட்டும் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருந்தேன். அப்போ தான் தோசை ஊற்றுறதுக்கு நல்லா வரும். இப்போ இதை நல்லா கலந்துட்ட பிறகு ஒரு ஃபேனை வச்ச பிறகு அடுப்பில் வச்ச பிறகு அது நல்லா மீடியம் ஃப்ளேத்தையும் விட குறைச்சி வச்சுக்கோங்க. சூட்டை குறைச்சி வச்ச பிறகு இதோட நான் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி, இல்லாட்டா உங்களுக்கு ஆயில் ஒரு டிஷ்யூக்கு அப்படியே ஊற்றி தொடச்சி எடுத்துக்குவோம் மேலே. நான் இப்போ ஆயில் கொஞ்சம் போல் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு குழிக்கரண்டியால் தான் மாவு ஊற்றிக்க போகிறேன். ஒரு 2 குழிக்கரண்டி ஊற்றினா போதும் தோசைக்கு தான் அளவு. இப்போ இன்னும் இப்படி ஒரு கரண்டியை ஊற்றிட்டு அதுக்கு மேலே அடுத்த கரண்டியை ஊற்றிட்டு இன்னும் இப்படி ரவுண்ட் பண்ணிட்டு வரணும். இப்போ இது வர சில உங்களுக்கு விளங்கும். இது வரது இப்படி கொஞ்சம் கலர் மாறி வர சில இதோட கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கும், இல்லாட்டா நெய் சேர்த்துக்கிறோம். நான் ஆயிலே தான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் ஒரு பக்கம் வர சில மறுபக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடணும். உங்களுக்கு ஒரு தோசையை காட்டன் வீடியோவில் கிட்டவாக்கி நல்லா ஓட்டியாக இருந்துச்சு. இந்த தோசை உண்மையில நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த தோசை நான் உங்களுக்கும் நல்லா முறுமுறுன்னு சுட்டு எடுத்துக்கவும் மேலும். உங்களுக்கு இன்றைக்கி அரிசி உளுந்து எதுவுமே ஊற வச்சாமைக்கு இன்றைக்கி தோசை சுட்டு காட்டிட்டு, இந்த தோசை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நல்லாவே வரும். உங்களுக்கு டக்குன்னு செய்யணும்னா இந்த மாவை நீங்கள் ரெடி பண்ணி வீட்டில் ஃப்ரிட்ஜுகளில் வச்சுக்கோங்க. அரிசி மா பச்சரிசி மா இருந்தால். இப்போ இதை நான் இறக்கி காட்டினேன் எப்படின்ட்டு. எல்லா தோசையும் நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. அடுத்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இப்படி தான் இருந்துச்சு எல்லா தோசையும். இப்போ இதுக்கு உங்களுக்கு சட்னி இல்லைன்னா கறியானம் அரைச்சானம் மீனானம் எது வேண்டாலும் உங்களுக்கு ஊற்றி சாப்பிட நல்லா இருக்கும். இல்லாட்டி சாம்பாரும் நல்லா. நான் அன்றைக்கி தேங்காய் சட்னி தான் செஞ்சு எடுத்துனேன். அந்த தேங்காய் சட்னி எப்படி செய்தேன்னு பார்ப்போம். தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு நான் தேங்காய் துருவல் ஒரு மிக்சியில் போட்டுனேன். அதோட வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயத்தோட உங்களுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் தான் நான் நெய் மிதித்து தான் சேர்த்துனேன். அதோட ஒரு பூண்டு ஒரு இஞ்சி துண்டு சேர்த்துக்கணும். சேர்த்த போகிறோம். இதோட கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. புளியோட சீரகம் சோம்பு கொஞ்சம் குறைவா சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு கருவேப்பிலை நான் கொழுந்து கருவேப்பிலை சேர்த்துனேன். அதோட கொஞ்சம் போல் உப்பு பொட்டுக்கடலை சேர்த்துனேன். சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்செடுத்த போகிறோம். இதில் கொஞ்சம் தாளிப்பு சேர்த்துட்டேன். எண்ணெயில் கடுகு, அடுத்தது காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதை எடுத்துனா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு தோசை எடுத்து காட்டுறேன். இப்போ நல்லா சாஃப்டாகவும் கைக்கு நல்லா பஞ்சு போலும் இருக்குது இப்படி. இப்போ இதை உங்களுக்கு கறிகளோடையும் தொட்டு சாப்பிடலும். ஆனால் இந்த சட்னி தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும்.
இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஒரு முறை சரி இந்த தோசை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ இது வந்து காலை சாப்பாட்டுக்காக நான் செஞ்சது. ஒரு 10 மணி ஆச்சுல நான் வந்து ஒரு க்ரீன் டீயை ஊற்றி எடுத்தினேன். இல்லைண்டா சில டைம் ப்ளெயின் டீ ஊற்றி எடுப்பேன். இப்போ அன்றைய நாள் வந்து நான் க்ரீன் டீயை தான் ஊற்றி எடுத்தினேன். இப்போ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்கணும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்குமாறு எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.